கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு மேலான ஒரு சூழ்நிலையை நமக்குள்ளே உண்டாக்கி தருகிறது. என் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று நாம் நினைக்கும் பொழுது, இல்லை இல்லை, இன்னும் மேலே மேலே நீ செல்வாய் என்ப மிகப்பெரிய வழிகளை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாதை ஆண்டவருடைய வார்த்தை. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை தியானிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளையும் நீர் எங்களுக்கு புதிதாக கூட்டி கொடுத்து ஒரு இரவையும் நாங்கள் கடந்து வர நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எங்களுக்காக படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கீழ்ப்படுத்தி அவைகளை ஆளுங்கள் என்கிற அந்த அதிகாரத்தை இழந்ததான எங்களுக்கு மறுபடியும் கொடுத்து, ஆண்டவரே, நீர் செய்திருக்கிற மகத்தான உம்முடைய வல்லமைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி இருக்கிறது, இன்னும் தாங்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே மக்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வேதவசனம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி பார்த்ததை போல நாங்களும் பார்க்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு காண்பீங்க. கண்களை திறந்தருளும். முக்காடு விலகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமக்கு முன்பாக பிரியமா அமைவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு பாடலை பாடலாம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்க்கிறேன், மகிமையில் அவரோடு நான் வாழ்கிறேன், நித்திய மோட்ச வீட்டில் சேருகிறேனே. அந்த பழைய பிசி தாசையா சிஸ்டர் அவர்கள் பாடின இந்த பாடலை ஒரு 2 சரணங்களை நாம் பாடலாம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, பிள்ளை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன், பிள்ளை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும்.
அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வீடு நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு வந்து நீங்களும் அதிலே கலந்து கொள்ளும்படி சேரும்படி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இதோ வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டவர்கள் சொன்னார்கள், நான் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனேனோ அதே போல மறுபடியும் வருவேன் என்று சொல்லி அறிவித்த தேவனுடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நமக்கென்ற ஒரு உலகம் இருக்கிறது, நமக்கென்ற ஒரு வீடு இருக்கிறது, நமக்கென்ற ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கென்ற உறவுகள் இருக்கிறது, நமக்கென்ற உலகம் இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நல்லதொரு உலகத்திலே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இந்த உலகம் மாயி, உலகம் பொய், உலகம் கேடு நிறைந்தது. ஆனாலும் தேவன் நமக்குள் இருப்பதால் நம் உலகமே வேறு. பரலோக ராஜ்யம், அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நாம் இன்னைக்கு அந்த வசனத்தை தொடர் தியானிக்கலாம். மத்திய 4:17 வசனத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கம், முதல் பிரசங்கம் பறைசாற்ற தொடங்கினது. பரலோக ராஜ்யம் சமீபமா, மனம் திரும்புங்கள், சமீபித்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில பரலோகத்தை அனுபவிக்கிறதற்கு மனம்தான் ரொம்ப முக்கியம். கஷ்டத்தை அனுபவிக்கிறதற்கும் மனம்தான் முக்கியம். பிரச்சனைகளை அனுபவிக்கிறதுக்கு மனது தான் முக்கியம். வியாதிகளை அனுமதிக்கிறதுக்கும் மனசு தான் முக்கியம். பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியில் 80% மனம் சார்ந்த வியாதிகள் தான், 20% தான் உடல் சார்ந்தது. 4448 வியாதிகள் இருப்பதாக சித்தர்களுடைய பாடல்களிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் தேவன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கான திறவுகோல் எங்கே இருக்கிறது என்றால் வேத வசனத்தில் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் நம்ம பரலோகத்தின் திறவுகோலை நமக்கு தந்திருக்கிறார். இதோ நான் உங்களுக்கு பரலோகத்தின் திறவுகோல்களை தந்திருக்கிறேன். யாரெல்லாம் அதெல்லாம் ஓபன் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த உலக பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வந்துடலாம். வேற ஒண்ணும் இல்லை. பாவியா பிறந்து பாவியா மறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏழையா பிறந்து ஏழையா மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வியாதியா வந்து வியாதியிலே சாகணும்னு அவசியமே இல்லை. பிரச்சனையை பேசி பிரச்சனையா வாழ்ற வாழ்க்கையே இல்லை. எல்லாமே எதை சார்ந்திருக்கிறது? மனதை சார்ந்திருக்கிறது. அப்ப மனதிலே ஒரு மாற்றம், மனதிலே ஒரு மறுரூபம். அது எங்கே வரும்னா வேத வசனத்தினால்தான் வரும். ரோமர் 12 நாம் வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்பதை நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமான வாழ்வு. மனம் எப்படி புதிதாக மாறுகிறது? அந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆளை பார்த்த உடனே மாத்திக்கிறது. சிலரை பார்த்த உடனே குரல் மாறும், பேச்சு மாறும், எல்லாம் மாறும். இந்த வேஷம் அல்ல எப்பொழுதும் இருக்கிற மாதிரியே வாழ்கிற வாழ்க்கை. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்றாரு. எப்படி மனம் புதிதாக மாறும் அப்படின்னா, ஒத்த வேஷம் தரிச்சா, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசினா அது மாறாது. தேவனுடைய நன்மையும் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக நீங்களே வேஷம் போட்டு இருந்தா அந்த வேஷம் உங்கள் வாழ்க்கையிலே வேஷமாகவே தெரிய தோணுமே தவிர நன்மையான காரியங்களை, பரிபூர்ணமான காரியங்களை நீங்கள் அடையவே முடியாது. அதனாலதான் சொல்றாரு, தேவனுடைய பரிபூர்ணம், அவருடைய பிரியம், அவருக்கு நன்மை என்னதென்பதை நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பகிர்ந்து கொடுத்த விசுவாச அளவின் தெளிந்த எண்ணம் உள்ளவனா இருக்கணும். என்ன தெளிவு உங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியுதோ அதில் பகிர்ந்து கொடுத்த விசுவாச அளவு. தேவன் நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறாரு. அது அவர் பட்சவாதம் இல்லாமல் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், வஞ்சனை இல்லாமல் கொடுத்திருக்கிறார், ஓர வஞ்சனை இல்லாமல், வேஷம் இல்லாமல், இப்பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் ஒன்று போல கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை கொண்டு நம் வாழ்க்கையிலே மனதை புதிதாக மனம் மாற நம்ம விட்டு கொடுப்போம். பிடித்த பிடிப்பிலே எவ்வளவு நாள் தான் வைராக்கியமா உட்கார்ந்துட்டு இருக்குது? கொஞ்சம் மனசை திருப்புங்க.
மனம் மாறுங்க, வாழ்க்கையில மாறும். அப்ப மனம் மாறி வந்தா பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்கள் உடையது என்று நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மிகப்பெரிய உன்னதமான நல்ல விதையை விதைக்கின்ற விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். பரலோக ராஜ்யம் விதைக்கு, நல்ல விதைக்கு ஒப்பானது. கெட்ட விதையும் இருக்குது, முளைக்காத விதையும் இருக்குது, முளைச்சி அழிவு கொண்டு வர்ற விதையும் இருக்குது, கலைகளும் இருக்கிறது. ஆகவே நல்ல விதையை விதைப்பவர் ஒருவர், விதையாக இருப்பவர்கள் ஒருவர், பலனை கொடுப்பது ஒன்று, அனுபவிப்பது ஒன்று. இப்படி பரலோக ராஜ்யம் என்பது நல்ல விதையை விதைத்து 100 மடங்கு பலனை பெறுகிற ஒரு அனுபவம். விதைச்சா விளைச்சலே வரல பிரதர் அப்படி சொல்ல மாட்டோம். அது மாத்திரமல்ல, கலைகளை வயலில் தோன்றிய கலைக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா எதிரிகளை நம்ம என்ன பண்ணோம், அடியோடு எடுத்துடணும் அப்படின்றது. அது களஞ்சியத்தில் சேர்க்கும் பொழுது, அது தேவன் அவர்களை நியாயத்திருக்கும் பொழுது அது சரியாக மாறும். ஆகவே நாம் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுலயோ பழி வாங்குவது நம்முடைய வேலை அல்ல. வேதம் சொல்லுகிறது பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. பதில் செய்வேன், அவர் தான் பதில் செய்யணும், நம்ம பதில் செய்வதல்ல. நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களுக்கு நீ என்ன இப்படி சொன்ன, அனுபவி, நீ என்ன இப்படி பண்ணல, இப்படிதான் நானும் பண்ணுவேன் அப்படின்ற அந்த பதிலுக்கு பதில் அப்படின்னா அது பிசாசனுடைய கேரக்டர், ஈவில் தாட்ஸ். இங்கே நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன விதை, சின்ன விஷயமா தான் இருக்கும், ₹1 தான் இருக்கும் வருமானம். ஆனா அதுல மிகப்பெரிய உன்னதமான நன்மைகள் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய அளவிலே அது மிகப்பெரிய பலனாக உருவெடுக்கக்கூடிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதான் பரலோகம். நீங்க இருக்கிற நிலையில வாங்கன்றதுனால தான் தேவன். வந்தீங்கன்னா உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அவர் பெரிய சூழ்நிலைக்கு நன்மையான ஆசீர்வாதங்களுக்கு நம்ம நேரே நடத்துவார். அடுத்து நம்ம புளித்த மாவை குறித்து பார்த்தோம். புளித்த மாவு, புளித்த மாவாய் இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு பார்த்தோம். அப்படிப்பட்டது பரலோக ராஜ்யம். ஆனா பரலோக ராஜ்யம் அந்த புளிக்குது பாத்தீங்களா, அந்த தன்மைக்கு ஒப்பா இருக்கிறது. அது ஒண்ணு சொன்னா அப்படியே லிங்க், அப்படியே இப்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்படி அப்படியே லிங்க் எல்லாருக்குமே அது சொந்தமா மாறும் பாருங்க. எனக்கு தான், நான் தான் அப்படின்னு வரவே வராது. இந்த நான் என்று சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஒதுட்டல ஒட்டலன்னு, அது மாதிரி அது பரலோக ராஜ்யம் என்பது அநேகரை தொடர்பு படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. நான் மட்டும் சுகமா வாழ்றேன் அப்படின்றது கிடையாது. புளித்த மாவு, நல்ல புளித்த மாவுனா உண்மை இருக்கணும், துப்புரவு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பொல்லாங்கு இதெல்லாம் விட்டுடுங்க. அப்படிப்பட்ட புளிப்புள்ள, அது மட்டுமல்ல வேதபாரகர் பரிசேயர் என்கிற புளித்த மாவை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. நான் ரொம்ப படிச்சுல தேறிட்டேன், எனக்கு இது தெரியும், நீங்க பேசுறது சத்தியம் இல்லை, என்னதான் தப்பா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், தப்பான இடத்துல சரியா வாழ்ந்து காட்டி சத்தியத்தை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய வேலை, நம் சாட்சிகளாக இருப்பது. புளித்த மாவை போல அந்த பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் புளித்த மாவாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்க வேண்டும். எல்லாம் புதிதாயின அப்படின்ற அனுபவம் தான். அடுத்தது இன்னைக்கு ஒன்று நம் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 44வது வசனம் பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். புதையலுக்கு, புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. பொக்கிஷம் இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேலை செய்கிறோம், படிக்கிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த மணிக்காக தான் இல்லையா. ஐஸ்வர்யம், பொக்கிஷம். இன்னைக்கு இப்போ பணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா. அது என்ன, நம்ம சில பொக்கிஷங்கள்லாம் வாங்கி அதை நம்ம அதுக்கு ஈடா நம்ம கையில் வச்சுக்கிறோம். ட்ரெஷர். இந்த பொக்கிஷம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு முக்கியமாக தோன்றுகிறதோ அது போல பரலோக ராஜ்யம் ஒவ்வொருவரையும் முக்கியப்படுத்தி அவர்களுடைய மதிப்பை கூட்டி பார்க்கின்ற ஒரு நிலைக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும்.
எப்படி ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்த நம்ம வாங்கிட்டு நம்ம இருக்கிறதெல்லாம் எப்படி சந்தோஷமா வாழணும். அது மாதிரி எல்லாரையும் சந்தோஷமா இருக்கிற நிலையிலிருந்து ஒரு விலை மதிக்க முடியாத வேல்யூ அவங்கள மாத்தி அதன் மூலமா அவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷம் சமாதானமாய் வாழ்கிற வாழ்வை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடியதுதான் பரலோக ராஜ்யம். பரலோகம்னா செத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்குது. ஆனா இந்த பூலோகத்திலே தேவன் என்னை படைத்த காலங்களிலே நான் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த புளித்த மாவு மாதிரி நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா தினமும் ஒவ்வொரு நாளும் புதிதாக மாற்றங்கள் நமக்குள்ளே வருகிறது தான் பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை. எங்கே பார்க்கிறோம்? ஒரு இன்பமான வாழும் உறைவிடமாக அந்த இடத்தை வாங்கி இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீக்கிட்டு சந்தோஷமா வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருப்பதுதான் பரலோக ராஜ்யம். அப்ப பரலோக ராஜ்யத்துல அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, இந்த உலகத்துல என்ன பண்ணுங்க, நீங்க பொக்கிஷங்களை சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கே நேரத்தை கொடுத்து அதுக்கே அடிமை மாதிரி வாழாதீங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ எங்க பணமோ ஒரு பொக்கிஷமோ ஒரு பொருளோ நீங்க அதுக்கு மேல ஈடுபாடு கொண்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய இருதயம் அது மேலேயே இருக்கும் பாருங்க, ஆண்டவர் மேல இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும்போது சொன்னாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 பாருங்களேன், வசனம் வாசிக்கிற மலை பிரசங்கத்துல, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. அப்போ நாம் எங்கே நம்முடைய அந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறோமோ அது மேலதான் இருக்குது நம்முடைய எல்லா ஆவியும். அந்த இருதயம் அப்படின்னாலே மறைந்திருக்கிற குணம் ஆவி. அது ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே இந்த உலகத்துக்குரியவைகளையே நாம் சார்ந்திருக்கும் போது அவையெல்லாம் உயிரோடு இருந்தும் செத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற நீ சுகபோகமாய் இருக்கிறவன் உயிரோடு செத்தவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம என்னதான் பண்ண, எதுவுமே சேர்த்துக்கூடாதா? அதெல்லாம் ஆண்டவர் இங்க சொல்லவே இல்லை. நம்முடைய இதயம் ஒன்று மேல் ஆக்கிரகம் கொள்ளாமல், எல்லாமே பாத்தீங்கன்னா பணம் ஒரு அவசியம், பொக்கிஷம் அவசியம்தான். ஆனா அது மேல ஆசை, அது ஆக்கிரகம், அது மேல புல் ஈடுபாடு வருது பாருங்களேன். எனக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, வேற யார் வந்தாலும் அதை குறித்து பண்ண மாட்டாங்க. எனக்கு பொக்கிஷம், எனக்கு பணம், எனக்கு வேலை, எனக்கு இந்த பண்ணித்தான், அது தேவன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு எப்படி இந்த நிலையை நாம், அதுதான் இங்க சொல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் அதை விரும்பி என்ன பண்ணிட்டாங்க, விசுவாசத்தை விட்டே வழி விலகி ஸ்லைடிங், அதாவது ஆண்டவரை விட்டு தூரம் அப்படியே வழுவிலகி நம்மள தங்களை தாங்களே உருவ கொத்தி கொள்ளுகிறார்கள். சிலர் சம்பாதிக்க வேண்டும், அதாவது பொருள் ஆசை மேல அதிகமா பற்றுதலா இருக்கிறதுனால சீக்கிரமா நான் ஐஸ்வர்யமான ஆகணும்னு தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிற அனுபவத்திலே போகிறார்கள். வாழ்க்கையிலே மனுஷன் மட்டும்தான் சிரிக்க பிறந்திருக்கான், சிரிக்க தெரியும். எல்லா மிருகங்களாம் சிரிச்சாலும் அது நல்லா இருக்காது. மனுஷன் மட்டும்தான் அந்த இளையர பெற்ற ஒரு நிலையை பெற்றிருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்ணோம், நிறைய நாள்ல நிறைய நேரத்துல சிரிக்கிறதே கிடையாது. காரணம், நம்முடைய பொக்கிஷம் பத்தியே கவலை. இது எப்படி இருக்கும், அது இன்னும் எவ்வளவு சேரும், அது என்ன பண்ணலாம், இப்படியே நம்முடைய இதயம் எங்க இருக்கிறதோ அங்கே நீங்கள் உங்களுடைய ஆவியும் அதை சார்ந்தே இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அதனால பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. பரலோகத்துல எப்படிங்க பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது? ஒரு உவமை மூலமா ஆண்டவர் அங்க விளக்குறத பார்க்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. ஒரு சம்பவம், ஒரு ஐஸ்வர்ய வாலிபன் ஒருவன் அவரிடத்துல வந்து அவன் ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். ஒருவன் வந்து, ஆண்டவரே போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். 16ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் நல்ல, ஆண்டவரே நல்லவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாரு, தேவன் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். எவைகளை என்று கேட்டான். அது ஏற்கனவே அந்த 10 கட்டளைகளை அப்படியே பேசுறாரு.
அப்போ அவன் சொல்றான், இதெல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்று கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. மார்க்கு லூக்கா நற்செய்தி நூல்ல அதே சம்பவம் 10:21, லூக்கா 18:22 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று குறையை சுட்டி காண்பிக்கின்றார். என்ன? உள்ளவைகளிலிருந்து எடுத்து நீ உங்கள் எல்லாச்சும் பொக்கிஷங்கள்லாம் வித்து என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போ மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நிலைதான் பரலோக வாழ்வு. பரலோகம் என்பதே மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நிலை. பரலோகம் என்பது நான் மட்டும் நல்லா இருக்கிறதுன்னு கிடையாது, என்னை சுற்றியும் நானும் நல்லா இருக்கிறது, மற்றவங்களும் நல்லா வைத்துக் கொள்வது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த வார்த்தை அந்த வாலிபன் கேட்ட பொழுது அவன் மிக துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஏனென்றால் அவன் ஐஸ்வர்யவான். அதனாலதான் தெளிவா சொல்ற 23 இயேசு சீசரை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்னங்க, கொஞ்சம் கூட நம்ம எதுவுமே பணம் சேர்க்க கூடாதா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பணம் அவசியம். பணத்தின் மீது இருக்கிற ஆக்கிரகம், ஆசை, இச்சித்து அதிலே விழுந்து அதுதான் முக்கியம் என்று சொல்லி நாம் முக்கியப்படுத்தும் பொழுதுதான் பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே பரலோக ராஜ்யம் என்பது நல்ல இதயமுள்ள ஒரு மனிதனுக்கு, ஏன்னா நல்ல இதயம் எங்க இருக்கும்னா பரலோகத்துல நீங்க போகிச்சு, பரலோகத்தை சார்ந்தபடியே இருக்கும் உங்க இதயம். மத்தேயு 12:35 பாருங்க. மத்தேயு 12:35 இதே அதிகாரத்திலே பார்க்கலாம். நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வழியை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்தல். அப்போ ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதயமாகிய பொக்கிஷம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறவர்கள் தான். தேவனுடைய உறவுகள், கனி கொடுக்கும் விருட்சங்கள், தேவ விருட்சங்கள் நம்ம எல்லோரும். ஆண்டவர் மரமாக நம்மை வைத்திருக்கிறார். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் என்று காத்திருந்தேன், அதுவோ ஆகாத கொடிகளாய் போனது என்ன. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்பது போல நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். அப்போ அவன் யாரா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், நேசிக்கிறவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவன் வாழ்க்கையிலே அதுதான் ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ரோமர் 12:1-2. ஆகவே வேஷம் போடுகிறது இல்லாமல் உண்மை தன்மையிலே அந்த புளிப்பில்லாத பிசைந்த மாவாக, உண்மை துப்புரவு என்கிற பிசைந்த மாவாக நம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, பொக்கிஷம் அதாவது நம்முடைய இதயம் எதை சார்ந்திருக்கிறதோ, எப்படி பரலோக ராஜ்யம் என்பது தன் இதயத்தை சார்ந்து, எதன் மீதே ஒரு மனிதன் இதயத்தை சார்ந்து வைத்திருக்கிறானோ அது போல நல்ல மனுஷனுடைய இதயத்தின் மீது சார்ந்தவைகளாகவே இருக்கிறது இந்த பரலோக ராஜ்யம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:6, நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷங்கள் உண்டு. நீங்க எதிர்பார்க்காமலே உங்களை தேடி வரும் எல்லாம். நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. நீங்கள் நினைத்தால் போதும். உங்கள் நினைவுகள், உங்கள் ஆவி தேவனோடு இணைந்திருந்தால், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைத்தால், ஆனா சொன்னா இந்த சிறியரில் எதை செஞ்சீங்க, எனக்கே செஞ்சீங்கன்னாரு. பரலோகத்திலே உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்னாரு. எப்படி சேர்த்து வைக்கிறது? எவ்வளவு நம்மால தரித்திரங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, விதவைகள் அப்படின்னு பார்க்கும்போது கூட உத்தம விதவைகளுக்கு நீ கனம் பண்ண அப்படின்னு நிறைய விஷயங்கள் வேதத்திலே இருக்குது. தேவனுக்கு முன்பாக மாசில்லாத ஒரு விலை மதிக்க முடியாத பக்தி அப்படின்னாலே யாக்கோபு 1:27 ஞாபகம் வருது. அந்த ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்டுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம், நன்மை செய்கின்ற அனுபவம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கின்ற ஒரு அனுபவம். விசாரிக்கிறது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிற அனுபவம். ஆகவே பரலோக ராஜ்யம் என்பது
பொக்கிஷத்துக்கு அல்லது பொக்கிஷத்துக்கு நிலத்திற்கு என்ன நிலம்? அது பொக்கிஷம். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஆசீர்வாதமான விலை மதிக்க முடியாத மதிப்புள்ள பொருளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது பரலோகம். அதற்கு ஒப்பனையாக இருக்குது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடியவர்கள். உங்கள் இதயமாகிய பொக்கிஷத்திலே அவருக்குள் இருக்கிற பொக்கிஷங்கள் அத்தனையும் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்ம எல்லோரும் பரலோக ராஜ்யங்களை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தின் ஆளுகை நம்முடைய செயல்பாடுகளிலே விளங்கட்டும். விசுவாசிகளாய் வாழ்வதல்ல, கிரியைகளோடு சேர்ந்த விசுவாசத்தை இந்த உலகத்திலே காண்பிப்போம். விசுவாச கிரியை தான் புதிய உடன்படிக்கை. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்து, அந்த வார்த்தை கொண்டு விசுவாசத்திலே ஜெயித்து, அந்த விசுவாசத்திலே கிரியைகள் செய்து அது பலனுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்தவன் புதிய உடன்படிக்கையின் பங்காளர்கள். தேவ விருட்சங்கள், கனிதரும் மரங்கள், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், வார்த்தையிலே உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட உறவுகளாக, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உடையவர்களாக நாம் இருப்போம். பரலோக ராஜ்யம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் நிறைந்த ஒரு நிலத்திற்கு ஒப்பா இருக்கிறது. நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை உணர்ந்து உங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க உங்களிடத்தில் இருக்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இன்றைக்கு கேட்ட வசனத்திலிருந்து சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் சரி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பரலோக வாழ்வை நீங்கள் காண உங்கள் கண்களை திறப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் நீ நேர்த்தியும் அதினதின் காலங்களிலே செய்கிறவர். ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் எப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைந்ததான ஒரு இடமாக இருக்கிறது. நாங்களும் அப்படிப்பட்ட இடங்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, தரித்திரர்களை கனம் பண்ணுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்து கொடுக்கிறவர்களாக, வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கிற பாக்கியம் உள்ளவர்களாக எங்கள் இருப்பதை ஆண்டவரே நீர் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறோ அதுபோல பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவரே, வியாதிகளையும் ஆண்டவரே, இந்த உலகத்தின் பிரச்சனைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு வழிகளையும் காண்பிக்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு வீடுகளிலும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரலோக ராஜ்யம் உருவாகட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும், ஆளுகை செய்யட்டும். அர்ப்பணிக்கிறோம். நீங்க நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வாழ்ந்திருப்போம். மீண்டும் நாம் காலை சந்திக்கலாம். பிளஸ் யூ.